வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களை ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் T10 ஜெல்லி ஃபிளாஷ் பார்க்கிங் லைட். இந்த பார்க்கிங் லைட்டில் ஒயிட், ப்ளூ ரெண்டு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நார்மல் பார்க்கிங் பல்ப் மாதிரி இல்லாமல் இது ஃப்ளாஷ் டைப்பில் எரியும். இந்த பார்க்கிங் பல்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 3 LEDs இருக்குது, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 3 LEDs இருக்குது, டோட்டலாக 6 LEDs இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப்பில் கவராக இருக்குது. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா T10 டைப்பில் ஹோல்டர் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாடல் பைக்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம், கார்லையும் ஃபிட் பண்ணிக்கலாம், ஆட்டோலையும் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்க்கிங் பல்போட சைஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் டாப் டு பாட்டம் டோட்டல் சைஸ் 3.2 சென்டிமீட்டர். அண்ட் பார்க்கிங் பல்போட பாட்டமில் லெஃப்ட் டு ரைட் டோட்டல் சைஸ் 0.8 சென்டிமீட்டர். அண்ட் இந்த பார்க்கிங் பல்பில் பார்த்தீங்கன்னா டாப் சைடில் ஜெல்லி டைப் மெட்டீரியலில் கவர் ஆகிருக்கனால இது வாட்டர் ப்ரூஃபும் கூட. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த மழை தண்ணி பட்டாலோ பார்க்கிங் லைட்டுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ அந்த மெட்டீரியலும் நல்லா குவாலிட்டியாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்க்கிங் லைட். ஸோ இது ப்ளூ கலர் பார்க்கிங் லைட். நீங்கள் உங்கள் வண்டிக்கு ஃபிட் பண்ணுறது எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம். அண்ட் இந்த பார்க்கிங் பல்ப் பார்த்தீங்கன்னா 12 டிசி லைனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ BS4 மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேட்டரி லைனில் இருந்தால் லைன் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம டைரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். மற்றபடி BS3 ஓல்டு மாடலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி லைன்லேருந்து வரும். ஸோ அது மாதிரி வண்டிக்கு மட்டும் நம்ம லைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பார்க்கிங் பல்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம T10 ஜெல்லி ஃப்ளாஷ் பார்க்கிங் பல்பை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா BS4 மாடல் பல்சர் NS200 பைக்கில் ஃபிட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லோ பல்ப் இருக்குது. BS4 மாடலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கீ ஆன் பண்ணணுமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டு ஆன் ஆயிரும். BS3 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே இருக்க பார்க்கிங் பல்ப் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வண்டிக்கு நீங்கள் பேட்டரி லைனில் மாற்றி விட்டுட்டு தான் இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் டைரெக்டாக பேட்டரி லைன் வரதுனால நம்ம இந்த LED பார்க்கிங் பல்பை ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா T10 ஹோல்டர் இருக்குது. அந்த ஹோல்டரில் இருக்க நார்மல் பல்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த LED பல்பை ஃபிட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து நம்ம ப்ளூ கலர் ஃப்ளாஷ் பல்பை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா மற்றும் எதுல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் மற்றும் ஆல்ரெடி நீங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ராடக்ட்டை பத்தி உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமா நாங்க எந்தெந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட டீடைலை கீழே கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. நாங்க கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்றோம். இவ்வளோ நேரம் பேசியும் நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட்டோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் டீம்.